சர்வதேச லாபிகளின் ஊடுருவலை தடுத்த உச்சநீதிமன்றத்தின் பரபரப்பு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு. தேர்தல் பத்திரங்கள் செல்லாது அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஒன்று கொடுத்திருக்காங்க. அரச கேள்வி கேட்கக்கூடிய உரிமை நாட்டு மக்களுக்கு இருக்கு அப்படின்னு நீதிமன்றம் பலமுறை தெளிவுபடுத்தியிருக்காங்க. தேர்தல் பத்திரங்கள் மக்களுக்கு தெரிவிக்காம தகவல்களை மறைப்பதால தகவல் அறியும் உரிமை சட்டம் அரசியல் சாசனத்தின் 19ஆம் பிரிவில் 1ஆம் பகுதியும் மீறுவதா இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் தெரிவிச்சிருக்காங்க. தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் 2 தனித்தனி தீர்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல ஒன்று அவரால் எழுதப்பட்டது அப்படின்னும் இன்னொன்று நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவால் எழுதப்பட்டது அப்படின்னும் சொல்லியிருக்காரு. 2 தீர்ப்புகளும் ஒருமனதாக இருக்கு அப்படின்னும் தெரிவித்திருப்பது தான் இங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அரசியல் கட்சிகள் தேர்தல் செயல்பாட்டில் தொடர்புடைய அமைப்புகள் அப்படின்னும் அரசியல் கட்சிகளுக்கு நிதி உதவி செய்யறவங்க பற்றிய தகவல்கள் அவசியம் அப்படின்னும் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. நிதி கொடுக்கிறவங்க பற்றிய விவரங்களை குறிப்பிடாத தேர்தல் பத்திரங்கள் அரசியல் சாசனத்தின் பிரிவு 19(1)(a) இன் கீழ் தகவல் அறியும் உரிமை சட்டத்தை மீறுவதாக இருக்கு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையிலான 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி தீர்ப்பை ஒத்தி வச்சாங்க. இந்நிலையில இந்த தீர்ப்பை நீதிபதிகள் தங்களுடைய தீர்ப்பை கொடுத்திருக்காங்க. 2018ஆம் ஆண்டு ஜனவரி 2ஆம் தேதி மத்திய அரசால் தேர்தல் பத்திரம் அறிமுகம் செய்யப்பட்டது. அரசியல் கட்சிகளுக்கு கிடைக்கக்கூடிய நிதியின் வெளிப்படைத்தன்மையை அறிய இந்த பத்திரங்கள் வழிவகுக்கும் அப்படின்னும் மத்திய அரசு தரப்புல சொல்லப்பட்டது. தேர்தல் பத்திரங்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்கக்கூடிய ஒரு நிதி வழிமுறையாகும். உறுதிமொழி பத்திரம் போன்ற இந்த தேர்தல் பத்திரத்தை இந்தியாவின் எந்த ஒரு குடிமகனும் அல்லது நிறுவனமும் பாரத் ஸ்டேட் வங்கியின் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளிலிருந்து வாங்கிக்கலாம். அவங்க விரும்பக்கூடிய எந்த அரசியல் கட்சிக்கும் தங்களுடைய அடையாளத்தை வெளியிடாம இதன் மூலம் நன்கொடையை கொடுக்கலாம். இந்த திட்டத்தின் கீழ் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய குறிப்பிட்ட கிளைகளில் இருந்து ரூபாய் 1000 முதல் ரூபாய் 10,000, ரூபாய் 1 லட்சம், ரூபாய் 10 லட்சம் மற்றும் 1 கோடி வரை எந்த மதிப்பிலும் தேர்தல் பத்திரங்களை வாங்கலாம். தேர்தல் பத்திரங்களோட ஆயுள் 15 நாட்கள் மட்டும்தான். அதை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க மட்டுமே பயன்படுத்த முடியும். மக்களவை அல்லது சட்டப்பேரவைக்கு கடந்த பொது தேர்தலில் பதிவான வாக்குகளில் குறைந்தபட்சம் 1% வாக்குகளை பெற்ற அரசியல் கட்சிகளுக்கு மட்டுமே தேர்தல் பத்திரங்கள் மூலம் நன்கொடை கொடுக்க முடியும். அரசியல் கட்சிகள் 20,000 ரூபாய்க்கு மேல் நன்கொடை பெற்றால் தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவிக்கணும். ஆனால் இந்த சட்டத்தை திருத்தி தேர்தல் பத்திரங்கள் மூலம் பெறக்கூடிய நன்கொடையை தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தெரிவிக்க வேண்டியது கிடையாது அப்படின்னு மத்திய அரசு 2018ஆம் ஆண்டு ஒரு சட்டத்தை மாற்றி எழுதினாங்க. ஜனநாயக சீர்திருத்த சங்கம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இது எல்லாமே இதுக்கு எதிராக தொடுத்த வழக்கிலேயே இப்போ இந்த தேர்தல் பத்திர முறை செல்லாது அப்படின்னு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. உச்சநீதிமன்றத்தின் முன் எழுப்பப்பட்ட ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் துணை நிறுவனங்களை கொண்ட வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு நிதி அளிக்க அனுமதிக்கக்கூடிய வகையில FCRA சட்டம் திருத்தப்பட்டிருக்கு. இதன் காரணமாக சர்வதேச அளவில் லாபி செய்கிறவங்களுக்கு தங்களுடைய சொந்த நோக்கத்தை இந்திய அரசியலையும் ஜனநாயகத்திலையும் திணிக்க வாய்ப்பு இருக்கு. நிறுவனங்கள் தங்களுடைய எந்த அரசியல் கட்சிக்கு நிதி அளித்திருக்கிறோம் அப்படிங்கிறத தங்களுடைய ஆண்டு லாப நஷ்ட கணக்குகளை தெரிவிக்க தேவை கிடையாது அப்படின்னு நிறுவன சட்டம் 2013 கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தம் குறித்தும் இந்த மனு கேள்வி எழுப்பியிருந்துச்சு. இது அரசியல் நிதியில ஒளிவு மறைவின்மையை அதிகரிக்கும் அப்படின்னும் இது போன்ற நிறுவனங்களுக்கு தேவையற்ற சலுகைகளை வழங்க அரசியல் கட்சிகளை ஊக்குவிக்கும் அப்படின்னும் மனுதாரர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பின் மிக முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு பணமோ அல்லது நன்கொடை விவகாரமோ மக்களுக்கு தகவல் தெரிவிப்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது சர்வதேச அளவில் லாபி செய்யறவங்க இந்திய ஜனநாயகத்தில் ஊடுருவ முடியாமல் தடுக்கப்பட்டிருப்பதாகவே மிக மிக முக்கியமான அம்சமா பார்க்கப்படுது.